ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 29/1/2024 4/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும், அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்திலையும் புத பகவானும் சேர்ந்திருக்கார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் இதுதான் கிரகச்சாரம், எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது சிம்ம ராசியில். அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார், விருச்சிக ராசி வரலும் போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்கு சந்திர பகவான் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 29ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது. ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த 4வது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, 4வது நாள். அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது. அதற்கு பிறகு 30ஆம் தேதி 30/1/2024 அன்னைக்கு தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் 177வது தியாகராஜர் ஆராதனை. இந்த வாரம் பார்த்தலையானால் 2ஆம் தேதி அஷ்டகா, 3ஆம் தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது. அதில் 12 நாட்கள் அமாவாசை, 12 நாட்கள் மாதப்பிறப்பு, இந்த மாதிரி 96 நாட்கள் இருக்குது. அதில் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி, நவமி, அஷ்டமி இந்த 3 நாட்கள், மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, சப்தமி, நவமி இந்த 3 நாட்களும் பண்ணக்கூடியது. இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 96 நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அதில் இந்த அஷ்டகா அன்வஷ்டகாவை சொல்கிறார். இது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்கள் நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்றைக்கி 31/1/2024 அன்னைக்கு தை ஹஸ்தம், கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. கூரத்தாழ்வன் ராமானுஜரோடு இருந்த அவர் ஸ்ரீபாஷ்ய உரை எழுதினார். கூரத்தாழ்வானை போய் சேவிச்சுட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கூரத்தாழ்வான் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு. அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் அதாவது ஆற்றுலேயும் பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம். சந்திராஷ்டமம் மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். எந்த ஒரு முடிவும், முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே, நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ, இப்போ சதுர்த்தி வேறு வருது, விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது. சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுக்கு 7ரை சனி நடந்துகிட்ருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆட்சி பெற்ற சனி, அதுவும் கும்ப சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவையாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியே 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால, சுபர்கள் பார்வை இல்லாதனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரியன் சிறு சிறு பிரச்சனைகளை சூட்டின் மூலியமாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடுவார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல குரு பகவானும் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கு இந்த வாரத்தில் விற்காத அவங்களுடைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா புதிய இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னாலும் இந்த வாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6
9 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும். இந்த அட்வொகேட் அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சிகளில் பார்த்தோன்னா அபரிமிதமான முயற்சியாக இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ராகு பகவான் அதீத பணத்தை கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க, சைக்கிள் அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, சைக்கிள் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, 2 வீலர் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க, 2 வீலர் ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங் இது பண்ணுறவங்க, ஸ்டாக் இந்த சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க, 2 வீலர்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரும்பு மற்றும் ஸ்டீல் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர மண் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம காலம் 29/1/2024 4/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 12:30 மணி, அதாவது 30ஆம் தேதியினுடைய அதிகாலை 00:30 hours வரலும் வந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். தேவையில்லாமல் எதுவும் வார்த்தைகளை விடாதீங்க. அதை தவிர வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது நல்லது. 7ஆம் அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். புதுசாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து எதுவும் சலசலப்பு வராமல் பார்த்துக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை 30 நிமிஷத்துலேருந்து 1ஆம் தேதி மத்தியானம் வரலும், அதாவது மத்தியானம் ஒரு 11:45 வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கேது பகவானோட சம்பந்தத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சப்தமாதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல வந்து 1ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11:45 3ஆம் தேதி இரவு ஒரு 8:45 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் 10ஆம் அதிபதியும் குரு பார்க்கறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர லைட் மேன்ஸு, இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் அதை தவிர வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறவங்க, காஸ்டியூம் டிசைனர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.